வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா குரு பரிகார ஸ்தலத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு பதிவு. அதாவது குரு அப்படின்ற கிரகம் பார்த்திங்கன்னா முழுமையான சுப கிரகம். இருக்கிறதே முழுமையான சுப கிரகம் இவர் தான். தேவ குரு அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு, பிரகஸ்பதி அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. ஆனால் இங்கே நாம் ஒரு வித்தியாசத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கணும். குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு தான். நவகிரகத்தில் இருக்கிற குரு வேறு தான், தட்சிணாமூர்த்தி வேறு தான். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லணும்னா, நவகிரகத்தில் இந்த குரு பயிற்சி அப்போலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா அது கிரகம், குருன்ற கிரகம், அவர் தான் பயிற்சி ஆகிறார். தட்சிணாமூர்த்தின்றவர் யாருன்னா ஆதி குரு. ஆதி குரு வழிபாடு பண்ணுறப்போ இப்போ நீ குருனாக்கா குரு கிரகத்தை தான் வழிபாடு பண்ணனா பலன் கிடைக்கும்ன்றது ஒன்று. எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிற வழிபாடு பண்ணுறப்போ ஆதி குருவை பிடிச்சிட்டா நம்ம மற்ற கிரகம்லாம் எதுவும் நம்மளை பாதிக்காதுன்ற அடிப்படையில் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணிகிட்ருக்கோம் நாம். ஏன்னா இதை நம்ம குறையும் சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. குரு பயிற்சி ஆகிறப்பெல்லாம் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற குருவை தான் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணாலும் நம்ம சனாதன தர்மம் ஏற்றுக்கும். ஏன்னா ஆதி குரு அவர் சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு ஒரு 4 பேர் இவங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். அதாவது பார்த்திங்கன்னா மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. அதான் மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசைன்னு 3 ஆசை. இது மாயை, கண்மம், கர்மான்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பற்று இல்லாமல் நீ வாழ கற்றுக்கிட்டால் வாழ்க்கையில் துன்பம் இல்லைன்னு அவர் உபதேசம் பண்ணிகிட்ருக்கார் சின்முத்திரையோட. சின்முத்திரை அங்கே ரூபிய உத்தியோக குருவேன்னு கூட ஒரு ஸ்லோகம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆதி குரு வழிபாடு பண்ணுறப்போ இந்த குரு ஏற்றுக்குவார்ன்றதால் இது எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ குரு அப்படின்ற கிரகத்துக்கு என்ன பலன் அப்படின்றப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம். எந்த தோஷம் இருந்தாலும் குரு அந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி அப்படின்னு ஒரு பலன் உண்டு. செவ்வாய் தோஷத்தை கூட குரு பார்த்தானா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. ராகு கேதுவோட குரு சேர்றப்போ ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா குருவுக்கு ஆட்சி வீடு அப்படின்றப்போ தனுசுவும் மீனமும் வரும். மூலத்திரிகோண வீடுன்றப்போ தனுசு அப்படின்ற வீடு வரும். 2 ஆதிபத்தியம் வரும், ஒன்று ஆண் ராசி, ஒன்று பெண் ராசின்னு. எதால ஆண் ராசி ஆதிபத்தியம் போகிறது அதுக்கு மூலத்திரிகோணம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு மீனம் ஆட்சி வீடு. நம்ம கடகத்தில் குரு உச்சமாகறாரு. இப்போ குரு பயிற்சி கடகத்து தான் வந்தார். குரு உச்சமாகறது நல்ல அபிவிருத்திலாம் பண்ண போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மகரத்தில் குரு நீச்சமாவார். ஏற்கனவே ஒரு கிரகம் உச்சமாகிற இடத்துல 7வது வீட்டுக்கு நீச்சமாவார்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இதே பலன் தான் இவருக்கு. நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறப்போ புனர்பூசம், விசாகம், போராட்டாது இவங்களுக்கெல்லாம் குருவுடைய நட்சத்திரம். இவங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலம் எதுனா ஆலங்குடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு 6, 8, 12 தசையாக நடத்துகிறாரு. குருவால் பிரச்சனை வருது, குருவால் எனக்கு நோய் வருது, குருவால் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலன்றவங்களும் ஆலங்குடி போயிட்டு வழிபாடு பண்ணலாம். குரு பரிகார ஸ்தலம். அங்கே இருக்கிற சுவாமி பேர் பார்த்திங்கன்னா ஆபத்த சகாயேஸ்வரர்னு பேர். என்ன ஆபத்த சகாயேஸ்வரர் அப்படின்னாக்கா, ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்ற பேர் ஏன் அவருக்கு வந்துச்சுன்னா, இந்த திருப்பார்கடலை கடையிறப்போ ஆலகால விஷம் வந்துச்சு. அந்த ஆலகால விஷத்தை இவர் குடித்து இவர் தொண்டையில் தேக்கி வச்சுக்கிட்டு நல்லா கவனிக்கணும். சுவாமியுடைய வயிற்று பகுதியிலையும் எல்லா ஜீவராசிகள் இருக்குது, வெளியே விட்டாலும் தப்பு, உள்ளே முழுங்கினாலும் தப்புன்றதால தொண்டையில் நிறுத்தி வச்சுக்கிட்டார். நீலகண்டன் ஒரு பேரில் இருப்பார் சுவாமி. இந்த தேவர்களை ரிஷிகளில் இந்த ஆபத்துலேருந்து அந்த ஆலகால விஷத்தை உள்ளே முழுங்கி தொண்டையை நிறுத்தி காப்பாற்றுறதுனால அவருக்கு ஆபத் சகாயேஸ்வரர்னு பேர். இந்த இடத்துல அந்த சம்பவத்தை பண்ணதால் அந்த ஊருக்கு பேர் ஆலங்குடின்னு பேர். ஆலம்னா விஷத்தை குடித்ததால் அந்த ஊருக்கு பேர் ஆலங்குடி. சுவாமி பேர் ஆபத் சகாயேஸ்வரர். அதை விட அம்பாள் பேர் தான் ரொம்ப அழகு, ஏறவாழ் குழலியம். ஏறவார் குழலியம்மன்
அப்படின்னா நீண்ட கூந்தலை உடையவள்னு அர்த்தம். நீண்ட கூந்தல் எப்பவுமே பெண்களுக்கு வந்து ரொம்ப நீளமான கூந்தல் இருந்தால் கொஞ்சம் நின்று பார்க்க தோணும் எல்லாருக்குமே. ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா இன்னொரு பெண்ணை கூட அதை பார்ப்பா ரசித்து, இவ்வளோ பெரிய முடி இருக்குப்பா, கத்தையாக நல்லா அழகாக இருக்குது அப்படின்ட்டு வேற ஒரு பெண்ணுக்கு அப்படி இருந்தால் கூட இன்னொரு பெண்ணே அதை ரசித்து பார்ப்போம். நமக்கு அந்த மாதிரி இல்லையான ஒரு ஏக்கத்தோடு அந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து ஏறவாழ் குழலி அப்படின்னாக்கா ரொம்ப நீண்ட கூந்தலை உடைய ஒரு அம்பாள் அப்படின்ற பேரில் அம்பாள் இருக்கா. அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார், ரொம்ப விசேஷமான பிள்ளையார் அவர். அதாவது வந்து தடைகளை களைஞ்ச விநாயகர்னு பேர். இருக்கிற தடையெல்லாம் இந்த தேவர்கள் ரிஷிகளுக்கு தடையெல்லாம் விலக்கி இந்த திருப்பார்கடலேருந்து அவன் வந்து அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணியிருக்காங்க. இவருக்கு பேரே வந்து தடை விலக்கி விநாயகர்னே பேர். அப்படி ஒரு சன்னதி முன்னாடியே இருக்குது, போகிறப்போ இருக்குது. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப முக்கியமாக கொண்டாடுறாங்க. இப்போ தான் சொன்ன ஆதி குரு தட்சிணாமூர்த்தி, சனகர், சனத்குமாரர், சனாதனர் இப்படின்ற 4 பேருக்கு வந்து உபதேசம் பண்ணதால் அவர் ஆதி குருவாக போற்றப்படுறாரு. அங்கே ஆதி குரு அவரை வந்து வழிபாடு பண்ணுறப்ப குருவுடைய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதா அங்கே அனுகிரக மூர்த்தியாக இருக்காருன்றதால அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுறோம். இந்த ஆபத்துலேருந்து விலக்கி வச்சார், அதனால் சுவாமி பேர் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்ற பேர்லேயும் அங்கே ஏறவாழ் குழலி அம்பாள் பேரும் இப்படி இருக்குது. இந்த இடத்துல வந்து குரு வந்து சரியில்லாதவங்க, குரு திசை சரியாக நடக்கலை, இந்த புத்திர தோஷம், குரு தான் புத்திர காரகன் பேர். இப்போ அந்த எல்லாம் சேட்டலைட்லாம் விட்டு பார்க்குறப்ப விண்வெளியில் பார்த்தீங்கன்னா குருவை சுற்றி ஒரு மஞ்சள் நிறத்தில் மீத்தேன் வாயு பரவி இருக்கும். நல்லா கவனிக்கணும், குருவை சுற்றி மஞ்சள் நிறத்தில் மீத்தேன் வாயு பரவி இருக்குன்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெலஸ்கோப்பு, இந்த கலிலியோ வந்ததுக்கப்புறம் டெலஸ்கோப்பெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. வார்த்தையை நல்லா கவனிங்க, மஞ்சள் நிறத்தில் மீத்தேன் வாயு. நம்ம ஆள் அப்போவே மஞ்சள் துணிக்கை கட்டி விட்டுட்டோம் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு. எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல பாருங்கள். இதுதான் சித்தர்கள் மகிமை. அந்த மீத்தேன் வாயு எப்படி வரும் அப்படின்னாக்கா சாணியை தண்ணியில் கரைச்சா வருமோ. ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே சாணியை தண்ணியில் கரைச்சி வாசலில் தெளித்த காலம்லாம் இருக்குது. இந்த மீத்தேன் வாயு சுவாசித்தா கர்ப்பப்பை பலம் பெறுமோ. அதனால தான் ஒரு காலத்தில் 16 புள்ள கூட பெற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் சிமெண்ட் ரோடு ஆகிடுச்சு, தார் ரோடு ஆகிடுச்சு, சாணி கிடைக்கல, சாணத்தை கரைச்சி தெளிக்கக்கூடிய வசதிகள் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து மாறிப்போச்சு எல்லாம். அதனால் அந்த குருவை சுற்றி மீத்தேன் வாயு பரவி இருக்குன்ற விஷயம் இப்போ கண்டுபிடிச்சது. அன்றைக்கே நம்ம சித்தர்கள் யோகியெல்லாம் கண்டுபிடிச்சி குருவுக்கு மஞ்சள் நிற துணி தான் கட்டணுன்ற மாதிரி வகுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ஆலங்குடியில் போய் வழிபாடு பண்ணுறப்ப புத்திர தோஷம் கூட விலகும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்களாம் அங்கே வழிபாடு பண்ணலாம். குரு தசை 16 வருஷம் நடக்கும், 16 சுற்றுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி குருவுடைய நம்பர் 24ன்னு சொல்கிற வழக்கமும் இருக்குது. அந்த 24 சுற்றுறவங்களும் இருக்காங்க. குருவுக்கு வந்து நவகிரகத்தில் குருவுக்கு தான் கொண்டக்கல்ல மாலை, மஞ்சள் நிறத்தில் பூ, மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம். அங்கே வந்து குருவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு என்னன்னாக்கா ஆதி குருவாக அங்கே இருக்கிறதால அவருக்கு வந்து வெள்ளை வஸ்திரம், முல்லைப்பூ ரொம்ப விசேஷம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும். அங்கே ஆலங்குடியில் போய் வழிபாடு பண்ணுங்க. புத்திர தோஷம் இருக்கிறவங்களாம் விளக்கிக்கலாம். குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள், நற்பலன்கள் இதெல்லாம் கிடைக்கும். சில பேர் வந்து எனக்கு மானசீக குருவாக யாருன்னா ஒருத்தர் ஏற்றுக்கணுன்ற கேட்குறவங்களாம் அங்கே போய் வழிபாடு பண்ணுறப்ப அந்த குரு வந்து மானசீக குரு உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பார். இப்படி ஒரு பலன்கள்லாம் இருக்குது நிறைய. நமக்கு வரக்கூடிய விபத்து ஆபத்தெல்லாம் தடை செஞ்சு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய சுவாமி தான் ஆபத் சகாயேஸ்வரர். அவரை வழிபாடு பண்ணுங்க. குரு தோஷம் இல்லாமல் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற அடிப்படையில் செல்வ சிறப்போடு வாழறதுக்காக மக்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி குரு ஸ்தலம் வேறு எங்கெல்லாம் இருக்குது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் தொலைவாக இருக்குது அப்படின்றவங்களாம் சிரமப்படுறவங்களாம் சென்னை வாசிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஸ்தலம். சென்னையில் பாடிய அம்பத்தூரில் திருவழிதாயம்னு பேர், வாலி வழிபட்ட ஸ்தலம் அது. அங்கே அது கூட குரு பரிகால ஸ்தலம் தான். அங்கே குரு தனியாக இருக்கார். அங்கேயும் போய்ட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த காஞ்சிபுரம் பக்கம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் வரும். காஞ்சிபுரம் பக்கத்தில் கோவிந்தவாடி.
அது கூட வந்து குரு பரிகார ஸ்தலம் தான். அங்கே குரு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலையை சாட்சின்னு இருப்பார், நடன குரு அப்படின்ற மாதிரி இருப்பார். அதே மாதிரி இந்த வந்து அரக்கோணம் சைடில் இருக்கிறவங்களாம் தக்கோலம் நம்ம அப்படின்னு ஒரு இடம் போகிறோம், தக்கோலம். அங்கேயும் வந்து குரு பரிகார ஸ்தலம் தான். அங்கேயும் குரு ரொம்ப விசேஷமாக இருக்கார், அங்கேயும் போய்ட்டு வழிபாடு பண்ணிக்கலாம். தஞ்சாவூர் பக்கத்தில் திட்டை ராஜகுரு, ஏற்கனவே இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், அங்கேயும் போயிட்டு வழிபாடு பண்ணிக்கலாம், திட்டை ராஜகுரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கூட ஒரு குரு பரிகார ஸ்தலமாக தான் சொல்லுவாங்க. திருச்செந்தூரும் குரு பரிகார ஸ்தலம். நம்ம திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற வழியில் கூட வைணவத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குது, குரு பரிகார ஸ்தலம், திருக்குறுகூர் அப்படின்னு பேர். அங்கேயும் போயிட்டு வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில எங்கெல்லாம் குரு பரிகார ஸ்தலம் இருக்கோ, இன்னொன்று எங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணலாம். நம்ம வேலூர்லேயே கூட பார்த்திங்கன்னா தோப்பாசாமி மடம் இருக்குது, சாதுகார் மடம்னு இருக்குது, அமிர்தலிங்க சுவாமி மடம் இருக்குது. இங்கே நம்ம பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க சுப்பையா சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. பேரி வைக்காளியம்மன் கோயில் தெருவில் ஐலாச்சாரி சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதியெலாம் இருக்குது. இந்த மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதி போய் வழிபாடு பண்ணுறப்போ கூட நம்மளோட குரு அருள் கிடைக்கும், குருவுடைய கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சித்தர்கள் வழிபாடு எடுத்து செய்கிறப்ப கூட குரு பலன் கிடைக்கும், குரு கடாட்சம் கிடைக்கும். இப்படின்ற வழிபாடெல்லாம் நம்ம எடுத்து நம்ம குருவுக்காக நம்ம செஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து குரு பரிகார ஸ்தலமாக இருக்குது, போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள், நிறைய பலன்கள் பெறுங்க. குருவுடைய கடாட்சம் கிடச்சிட்டாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்ற பழமொழிலாம் இருக்குது. நிறைய குரு ஸ்தலங்கள் இருக்குது. அங்கங்கே இப்போ லோக்கலில் இருக்கிறவங்களாம் குரு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. சுப காரியம் நடக்கிறதுக்கு குரு தான் காரணம். திருமணத்தில் கூட பார்த்திங்கன்னா குரு பலன் வந்துடுச்சா தான் கேட்பாங்க. சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 இங்கெல்லாம் கோச்சார குரு வரப்போ குரு பலன் இருக்குதுன்னு அர்த்தம். குரு பலன் இருக்கா பாருங்கள், கல்யாணம் பண்ணலாம், வியாழன் நோக்கு குரு பலன் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ குரு வந்து சுப நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆள். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பலன் எல்லாருக்கும் வந்து தான் இருக்குது. அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி சின்ன பெருசும் நடந்துட்டு தான் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும், ஒருத்தருக்கு வண்டி வாங்கி கொடுக்கும், ஒருத்தருக்கு வேலையை கொடுக்கும், ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கொடுக்கும், ஒருத்தருக்கு தகுதியான நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுனே இப்போ ரொம்ப நாளாக குரு பலன் வர வருஷம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும். ஒருத்தர் வீடு கட்ட வைக்கும், ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கூட குரு பலன் இருக்கிற வருஷம்லாம் குழந்தைய பிறந்திருக்கும் ஒருத்தருக்கு. அப்போ குரு பலன் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டுருக்கு. குரு பலன் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ குரு பலன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா 2, 5, 7, 9, 11 இங்கே கோச்சார குரு நம்ம ராசிக்கு வர்றப்போ குரு பலன் இருக்குதுன்னு அர்த்தம். நன்றி.